வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருமோ கிரேவியஸ்கே நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ் சச்சின். எத்தனை பேர் இந்த படத்தை போய் தேட்டரில் ரீவிசிட் பண்ணிங்க? எத்தனை பேருக்கு இந்த படம் ஒரு விண்டேஜ் ஃபீலிங்கை கொடுத்துச்சு? எத்தனை பேர் விண்டேஜ் விஜயை என்ஜாய் பண்ணிங்க? எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை இன்றைக்கும் போயிட்டு வைப் பண்ணிங்க? இந்த படத்தை போய் பார்க்க போனேன். எனக்கு பார்த்திங்கன்னா சஸ்பரைசிங்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவாலாம் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னங்கடா இது, எனக்கு ஒன்றும் புரியலடா. என்னடா அவன் நல்லா இல்லை, நீங்கள் இங்கே வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ மொத்த பயிலும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சு, இந்த படம் தேட்டரில் பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னோட தாட்ஸ் என்னங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி 90s கிட்ஸ்லாம் சைல்டுஹுட்டில் மிஸ் பண்ண படத்தை இப்போ போய் தேட்டரில் பார்க்குறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வரம். நம்ம அந்த படத்தை சின்ன வயசில் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் நமக்கு மேலே, அதாவது அப்போ இருந்த இந்த 20s to 30s மிட் ஏஜில் இருந்தவங்களாம் இந்த படத்தை கழுவி ஊற்றிட்டு இந்த படத்தை இவனுங்களே வந்து படம் பார்க்குறானுங்க. காரணம் கேட்டால் ஜெனிலியா பார்க்க வந்தங்கிறான், டிஎஸ்பி சாங்ஸ்க்காக வந்தங்கிறான். இன்னொருத்தனா அப்போ புரியல ப்ரோ, இப்போ புரியுது ப்ரோ அப்படிங்கிறான். டேய், இதெல்லாம் 1000 வரும்டா புரியாத படத்தை புரிஞ்சு பார்க்கறதுக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு இன்றைக்கும் போனீங்கன்னா அதுக்கு இந்த படத்துக்குன்னு ஒரு வைவு, இந்த படத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய ஆடியன்ஸுங்கிறது அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறது இன்றைக்கும் இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டைம் பாஸ் மூவி தாங்க. அது ஒன்றும் பெரிய ஓன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு படமோ காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி இல்லை. வழக்கமான ஒரு கதை தான், பார்க்காத படம் இல்லை. இந்த மாதிரி 1008 கதை இந்த படத்துக்கு அப்புறமும் வந்துருச்சு. பட் சம்ஹவ் இந்த படத்தோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி தளபதி தான். ஸோ தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஹியூமராக இருக்கட்டும். தளபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஹியூமரஸ் நிறைஞ்ச ஒரு கதைக்குள்ளே பார்க்குறதுங்கிறது ரொம்பவே ரேர் ஆகிடுச்சு. இந்த படம் அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா தளபதியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிக்கிட்டு இருக்காரு. திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசின்னு லைன் அப் நிற்கிது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சச்சினுங்கிற படம் செட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி தளபதியை பார்க்குறது கண்டிப்பாக இப்போ ஒரு முடியாத காரியம்தான். பத்தாவதுக்கு அரசியல் வேறு போகிறாரு. திரும்பி வருவாரா வரமாட்டாரா? சில பேர் வருவாருங்கிறாங்க, சில பேர் வரலங்கிறாங்க. லியோ 2 நடக்குங்கிறாங்க. நடந்தால் சந்தோஷம்தான். இந்த படம் எனக்கு பர்சனலி ஒர்க்கான விஷயம் கண்டிப்பாக அந்த படத்தோட அந்த விண்டேஜ் அந்த லுக்காக இருக்கட்டும், அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவருக்கும் வடிவேலுக்கும் வரக்கூடிய அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், வடிவேலை கோத்துட்டு போகிறது, அதுக்கு ஒரு கவுண்டர் அடிக்கிறது. எப்பெல்லாம் அவர் வடிவேல் அதை மீட் பண்ணுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிடுவார். அதை பார்த்தீங்கன்னா வெறும் காம்பினேஷன் சீனாக மட்டும் இல்லாமல் ஒரு அவருக்குன்னு ஒரு தனி சீன் இருந்தாலும் அந்த சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவரோட ஹியூமரை பக்காவாக ப்ளேஸ் பண்ணுவார். வடிவேலுவை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெனிலியா வம்புக்கிறதா இருக்கட்டும், அவங்க எது சொன்னாலும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், எவனையுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கூல் லுக்கிங் காயா அப்படியே ஒரு நம்ம பக்கத்துட்டு பையன் மாதிரியே தளபதியோட ரியாக்ஷன், அவரோட அந்த கேரக்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும். இன்றைக்கி அந்த படம் ரிலேட்டபிளாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணங்க. தளபதியோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இன்றைக்கும் நம்ம வீட்டு பையன் மாதிரியே அவர் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே என்ஜாய் பண்ணி வச்சுட்டு இருப்பார். நீங்கள் வந்து இந்த படம் வந்து உங்களை எதுவும் பண்ணாதுங்க. இந்த லிட்டரலி இந்த படம் எமோஷனலி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ளசன்ட் ஒரு ஃபீல் வரும். ஒரு ஜாலியாக அப்படி படம் பார்த்துட்டு எதை பற்றி கவலைப்படாமல் அந்த 2 மணி நேரம் அப்படி பொழுது போகிறதே தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு படமாக அது அமைஞ்சிருக்கு. படத்தோட ஹீரோ ஜெனிலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டும் தான் தலை கட்டியிருப்பாங்க. ஒரு காலத்தில் நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அறவே படம் நடிக்கிறது இல்லை. பட் அவங்களுக்கு தமிழில் கண்டிப்பாக ஐகானிக்காக ஒரு 3 படம் கண்டிப்பாக பாய், இந்த சச்சின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம். ஸோ அதில் மோஸ்ட் ஐகானிக் படம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம், சச்சின் மட்டும்தான். இவங்க கியூட்டு அந்த சாமனஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இவங்க கோவப்பட்டாலும் நமக்கு இவங்களை பார்த்தா கோவமே வராது. ஒரு இரிட்டேஷனை கலப்பாத ஒரு சாமான ஒரு ஃபேஸு. தளபதி அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறாரோ எக்ஸாக்டாக ஆடியன்ஸோட நமக்கும் பார்த்திங்கன்னா அதே ரியாக்ஷன் தான். ஸோ அந்த படத்தை பார்க்குறதுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க தான். அதனால தான் சில பேர் கேட்கும்போது நான் ஜெனிலியாக்காக வந்தேன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு வகையில் நியாயமாக தான் பட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஓவரடா. வடிவேலு காமெடி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். அவர் பார்க்க போனால் இந்த 2005 இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து பீக்கில் இருந்த டைமு. அந்த டைமில் அவர் நடிக்காத படமே கிடையாது. அவர் எவ்வளோ காமெடிஸாக நம்ம சிரிச்சிருக்கோம். பட் இந்த படத்துலையும் அவரோட காமெடிங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும், செம்மையாகவே ஒர்க் ஆகிருக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தளபதியோட காம்பினேஷன் சீனாக இருக்கட்டும், அவர் தனியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சீனாக இருக்கட்டும். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சந்தானமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஃபுல் ஃப்ரெஷ்டு காமெடியாக இருக்க மாட்டார், ஒரு கேரக்டராக தான் அவர் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவலாகி
இன்றைக்கி ஹீரோ வரைக்கும் அவர் வளர்ந்துட்டார். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துருச்சு. இந்த படம் பார்த்துட்டு வெளிவரும்போது இன்னும் 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் திருப்பி பார்க்கும்போது அட வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சுல அப்படிங்கிற தாட்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ரீஃப்ரெஷிங் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட்டுங்கிறது இந்த படத்தில் தேவையில்லாத அணி தான். அதாவது இந்த ஸ்டண்ட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை தூக்கிட்டாலும் கதையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட்டு தளபதியோட பில்டப்புக்காகவும் மாஸ் சீனுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஃபைட் சீன் மட்டும்தான். ஆனால் அந்த டைமில் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறிக்கிட்டு வரனால ஒரு ஃபைட்டு கூட இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காகவே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட் சீன் வந்து வச்சுருப்பாங்க. பட் நல்லா இருக்குங்க. முக்கியமாக அந்த மலையில் வர ஃபைட் சீன், அந்த டிராஃபிக்கில் வர ஃபைட் சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி எபிசோடாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு அது பெருசாக ஒர்க்காலாம் இருக்காது. பட் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு தளபதி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாகவே நம்ம எல்லாத்தையும் மறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் படம் முடிச்சுட்டு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஃபீல் கொடுக்க தான் செய்யும். அண்ட் சம்ஹவ் ஃபைட்டு ஒர்க் ஆனாலும் அந்த ஃபைட்டோட சீக்வன்ஸுங்கிறது அது தனியாக துண்டாக ஒரு எபிசோடாக இருக்குங்கிறத நல்லாவே தெரியும். இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த படம் ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விண்டேஜ் ஃபீல். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட சைல்டுஹுட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் இருந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா லிட்டரலி உங்களை டைம் ட்ராவலுக்கு கூட்டு போன பாருங்க. அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த படத்தை தாண்டி உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்னவா இருந்தீங்க, உங்களுக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, ஏன்னா உங்களோட சைல்டுஹுட் எவ்வளோ அழகாக இருந்தது, அந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டை ட்ரிகர் பண்ணோம். அந்த மாதிரி படம் தாங்க இதுவும். ஸோ எப்படி கில்லி வந்து பார்த்திங்கன்னா சாக்கப்போடு போட்டுச்சோ, கில்லி அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட், ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவியாக தான் இருக்குது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி தான். ரொம்ப டைம் பாஸ் பண்ணக்கூடிய, இன்றைக்கும் வந்தால் இந்த படம் வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படம் தான். ஸோ பார்க்கணும்னு நினைக்கவே கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இல்லைப்பா நான் தேட்டரே பார்க்கலையா, ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்குது, ஓடிடி பார்க்கும்போது போய் பாருங்கள். ஸோ இந்த படம், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேற ஒரு வீடியோ வந்து மொக்க போடுறேன். இந்த படத்தை யாராவது பார்த்துட்டுங்க, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சு, எத்தனை பேர் தளபதியை என்ஜாய் பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வேற ஒரு வீடியோ சந்திக்கிட்டா வரட்டா?